நிறைய பேருக்கு சிவலிங்கம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க, பக்கத்திலேயே போக மாட்டாங்க. மற்ற சாமியை உளுந்து உளுந்து கும்பிடுவாங்க, சிவலிங்கம்னா பக்கத்தில் போக மாட்டாங்க. கேட்டால் அவங்க ஒரு பதில் வச்சிருக்கிறாங்க. அந்த சாமி என்ன கடவுள்? அழிக்கும் கடவுள். அந்த சாமி என்ன பண்ணிடுவார்? அழிச்சு போடுவார் அப்படின்னு யாரும் பக்கத்தில் போகிறதில்ல. எல்லாரும் அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு சொல்வதில் நாமளும் அதைத்தான் சொல்ல போகிறோம். ஆனால் எதை அழிப்பான்னு சொல்லாமல் விட்டுட்டோமே. அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் திருநீர் கொடுக்கற ஆகட்டும், இல்லை சொற்பொழிவு பேசுகிறவங்களாங்க இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிற பேச்சுன்னா சிவபெருமானா அவர் அழிக்கும் கடவுள். சரி, எதை அழிப்பார்? அது ஒரு கேள்வி இருக்குது. நாமளும் கேட்கறதில்ல, அவங்களும் சொல்கிறதில்ல. நீங்கள் கேட்கணும், ஏன் சாமி எதை அழிப்பார் அவர் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? நாம் கேட்பதில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அழிக்கும் கடவுள் அவர் பக்கம் போயிடாதீங்க, அழிக்கும் கடவுள் அவர் பக்கம் போயிடாதீங்கன்னு. அழிக்கும் கடவுள் அப்படின்னா அப்போ அவருக்கு நீங்கள் கோயிலை நீங்கள் வச்சிருக்கிறீங்க கேட்குறோமா? நாம் ஏதாவது நீங்கள் திருநள்ளாருக்கே போகிறேன்னு வச்சு, உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயிலுங்கிறதுக்காக. அப்போ திருநள்ளாறில் இருக்கிற சனீஸ்வரர் இருந்தால் போதும்னா அங்கே தர்பானீஸ்வரர் வேண்டியது இல்லையே. ஏன் சாமி கொடுக்குற கடவுள் இங்கே இருக்கிறாரு, அழிக்கும் கடவுள் அவரையும் உள்ளே வச்சிருக்கிறீங்க, பேசாமல் அவரை எடுத்துட்டு இவரையே உள்ளே வச்சிருக்க வேண்டியது தானே? ஏன் இந்த கேள்வி என்றைக்காவது நம்ம கேட்டிருக்குமா? கேட்டதே கிடையாது. ஏன்? நமக்கு அங்கெல்லாம் கேள்வினே கேட்க மாட்டோம். ஏதாவது கேள்வி கேட்டால் பயமாக, அவர் ஏதாவது சொல்லி போட்டால் அப்புறம் என்ன ஆகிறது, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம், அவர் ஏதாவது சொல்லி இன்னும் கஷ்டப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க மாட்டோம். எனவே அழிக்கும் கடவுள் என்றால் எதை அழிப்பார் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது. நம்ம அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பல கோடி பிறப்பில் சம்பாரித்து வச்சிருக்கிற பாவங்களையெல்லாம் அழிக்கிற கடவுள் அவர். சும்மா சாதாரண அழிக்கும் கடவுளுங்கிறல, செய்த பாவங்களை அழிக்கணும்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. உலகத்தில் எந்த கடவுளுக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. நாம் செய்த பாவங்களை ஒரு நொடி பொழுதில் அழிக்கின்ற ஆற்றல் சிவபெருமான் ஒருவனிடத்தில் தான் இருக்குது. எனவே அவர் அழிக்கும் கடவுள்னா செஞ்ச பாவங்களை அழிக்கக்கூடியவர். நீங்கள் பாவம் இருந்தால் என்ன பண்ணணும்? பிறந்தாகணும், துன்பப்பட்டாகணும். இன்றைக்கி நாமெல்லாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்களை எல்லாரும் பட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒன்று இருக்குது, விரலுக்கு தக்க வீக்கங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு மனசுக்குள்ளே சில கவலைகள் இருக்குத்தான் செய்யுது. ஏனே தெரியாமல் அந்த கவலை இருக்குது. நான் நல்லா வந்தானுங்க, நான் யாருக்கும் கெடுதலே நினச்சதில்லை, நான் நல்லதானே பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கே இந்த துன்பம் வருது. இந்த கேள்வி இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் விடை தேடி பார்க்கணும். எனவே நீங்கள் அந்த சிந்தனைக்குரிய வகையில் பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய அந்த கருணை நாம் செய்த பாவங்களை அழிப்பதில் வல்லவர் அவர். அவர் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற